அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ஸோ இன்றைக்கும் ஒரு நல்ல நியூஸோடு தான் வந்திருக்கேன். என்ன கம்பெனியோட நியூஸ் பார்த்தீங்கன்னா ரயில்டெக். நீங்கள் எந்த கம்பெனியில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த கம்பெனியோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம மணியை எப்படி பண்ண முடியும், தைரியமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அதால் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு பேசிக் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டு நம்ம நியூஸ் பக்கம் போவோம். நியூஸை பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த கம்பெனி யாரோட கம்பெனி அப்படின்னா இது ஒரு இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனி. அதுவே ஃபஸ்ட்டு நல்ல ஒரு வேல்யூ. ஓகேங்களா? ரெண்டாவது, இந்த கம்பெனி 2000 அப்போது ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, இந்த கம்பெனி ஏன் ஆரம்பித்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கிங் சிஸ்டம் வந்து நிறைய டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ யாருமே இப்போ மொபைல் யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஸோ நெட்வொர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 2 செக்மெண்ட்டாக இந்தியாவில் பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து அர்பன் ஏரியா, இன்னொன்று வந்து ரூரல் ஏரியா. ஓகேங்களா? ஒன்று நகரப்புறம், இன்னொன்று கிராமம். ஓகே, ஸோ நகரப்புறத்தில் நெட்வொர்க் கொடுக்க பெரிய பெரிய ஜாமான்லாம் வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஏர்டெல் அண்ட் தென் ரிலையன்ஸ், இவங்க எல்லாருமே இருக்காங்க. பட் கிராமப்புறத்தில் நெட்வொர்க்குன்றது பாசிபிள் இல்லாத விஷயமா இருந்தது. அதை யார் வந்து பிரேக் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனி வந்து தான் பிரேக் பண்ணாங்க. சரி, எப்படி பிரேக் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, நம்மளோட இந்தியாவில் ஒரு பெரிய நெட்வொர்க் எதுனா ரயில்வே நெட்வொர்க். ஸோ அந்த ரயில்வே ட்ராக் வர நெட்வொர்க்கில் ஆப்டிமம் கேபிள் பதிச்சு அது வழியாக வந்து நெட்வொர்க்கை எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய கிராமப்புற ஸ்கூல்ஸ்க்கு, அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு, ஸோ இதுக்கெலாம் வந்து இந்த கம்பெனி வந்து கொடுத்தது. ஓகே, இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ என்ன ஆர்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 187 crores வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த கம்பெனிக்கு மறுபடியும் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் போடுறதுக்காக ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கிடச்ச தருணத்தில் இந்த கம்பெனி 5% மார்க்கெட்டில் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 3% ஏறிடுச்சு. இதை வந்து டீட்டெயிலாக நம்ம எங்கே அனலைஸ் பண்ணலாம்னா இப்போ நம்ம டெக்னிக்கல் அனலைஸில் அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? யா, ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இந்த கம்பெனி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு 1 year முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நான் 1 day டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன். எதுலனா ட்ரேடிங் வியூவில் 1 year கேப்பை வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் ஏறி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் 1 year கேப்பில். ஏன்னா அது ரொம்ப நம்மளுக்கு எசென்ஷியலான ஒன்று. ஏன்னா எப்போவுமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு விஷயத்தை நம்புவாங்க, ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட்ஸ் அகைன். ஓகேங்களா? ஸோ 1 year முன்னாடி இந்த ஷேர் உங்களுக்கு கண்ணில் பட்டு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா 293% ஏறி இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் நடக்கும். சரியா? ஆனால் எல்லா ஸ்டாக்லையுமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கரெக்டான ஸ்டாக் நீங்கள் பார்த்து உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் புரிதல் இருந்து அதை அனலைஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அது உண்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. ஈவன் வந்து ஆர்டர் கிடைச்சாலுமே இன்னைக்கு ஒரு 3% ஏறி இந்த ஸ்டாக் இறங்கியிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும். அதுவும் இந்த 600 பிரேக் அவுட் ஆச்சுன்னா இட் வில் பி கோ ஃபார் 700 ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதது உங்களோட விருப்பம். ஓகே, ஏன்னா டெய்லியும் ஒரு ஆர்டர் வந்துட்டு தான் இருக்கும். டெய்லியும் ஷேர் மார்க்கெட்டுன்றது ஆர்டர் வச்சு ரியாக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாததும் அது வந்து டோட்டலி உங்களோட பேஸ் அட்வைஸில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து லைக் யாருக்கிட்டனா கேட்டு பண்ணுறதோட நீங்களே ஒரு அனலைஸ் போடுங்க. எல்லாமே ரெடிலி அவைலபிள் இந்த கூகுள். அது மட்டும் இல்லாமல் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு கூட இது பண்ணலாம். ஓவரால் நான் சொன்ன வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டாக்கு. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் அ கவர்மெண்ட் ஸ்டாக். அதால் வந்து ஒரு நம்பிக்கை எப்போவுமே நம்மளுக்கு இந்த ஸ்டாக் மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் நியூஸஸ் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.